ஆண்டவர் TMX முறுக்கு கம்பிகளின் அரசன். வணக்கம். இது மனிதா சார். வணக்கம் சார். வணக்கம்ங்க. வணக்கம் சார். இந்த போஸ்டல் ஓட்டுல ஒரு 8 லட்சம் ஓட்டு வரைக்கும் பாதிக்கப்படும் அபாயம் அப்படின்னு ஒரு செய்தி இன்னைக்கு ஒரு நாளிதழில் இருக்குது. தமிழ்நாடு சட்டப்பேரவை தேர்தலில் தபால் வாக்கு அளிப்பதில் கொண்டு வரப்பட்டுள்ள புதிய விதிகளால் தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள 8 லட்சம் பேருடைய வாக்குகள் பாதிக்கப்படும் அபாயம் அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன செய்தி சார்? எப்படி அதை புரிந்து கொள்வது? இல்ல, முந்தி இருந்த சிஸ்டத்தை மாத்தி இப்ப 2 நாள் அவங்க விடுமுறை எடுத்து தங்களுடைய எந்த கான்ஸ்டியூன்சில இருக்காங்களோ அந்த கான்ஸ்டியூன்சில போக வேண்டிய சூழ்நிலையை ஏற்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நாள் லீவ் எடுத்தா போதும். ஃபார்மை ஃபில்அப் பண்ணி நேரம் அங்க கொண்டு போய் கொடுக்க வேண்டியதான் இருந்துச்சு. ஃபார்மை கலெக்ட் பண்றதுக்கு ஒருக்க போறது, மறுபடியும் ஃபார்மை ஃபில்அப் பண்ணிட்டு மறுபடியும் அங்க கொண்டு போய் கொடுக்கறது, இது மாதிரி ஒரு சிக்கலை ஏற்படுத்தி. பிறகு ஒரு நாள் ஒரு குறிப்பிட்ட நாள்ல அந்த ஆபீசர் என்னைக்கு கூப்பிடுறாரோ அன்னைக்கு போய் ஓட்டும் போடணும். ஆமா, அது சிக்கல் தான். ஏன்னா அந்த ஆபீசர் என்னை கூப்பிடுறாரோ அன்னைக்கு இவங்களுக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். இதை இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தான் விடணும். ஆமா, இல்ல எலெக்ஷன் டியூட்டி எந்த நேச்சர்ல இருக்கும்னா இவங்களால போக முடியாத சூழ்நிலை இருக்கலாம். அதனால ஆமா, இவங்களுடைய டிஸ்கிரிப்ஷன்ல விடுறதுதான் பெட்டர். நான் நினைக்கிறேன் உடனடியா பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இது நமக்கு மட்டும் இருக்காது, அந்த எல்லா தேர்தல் நடத்துற எல்லா மாநிலத்திலும் இது மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் நானு. அப்படி இருந்ததுன்னா சிஇஓ இருக்காங்கல்ல, சீஃப் எலெக்டரல் ஆஃபீஸர் ஆஃப் ஸ்டேட், இப்ப மிஸ்ஸஸ் பட்நாயக் எங்க இருக்காங்க, அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலும் அவங்ககிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இம்மீடியட்டா சொல்லி சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இவங்களுடைய ரெக்கமெண்டேஷனோட அனுப்ப சொல்லணும். தே வில் ரெக்கமெண்ட். ஏன்னா இது சிஇஓஸ் ஆர் நியூட்ரல் பீப்புள். இதோட சிரமம் தெரிஞ்சவங்க அவங்க அவங்களுடைய ஒப்பீனியனை கொடுத்து இவன்ட்டு அனுப்புவாங்க எலெக்ஷன் கமிஷன். அதை உடனடியா செய்யணும். நடைமுறையில இந்த மாதிரி சிக்கல்கள் இருக்கு அப்படிங்கிறது புரியாமலா சார் அதிகாரிகள் இப்படி ஒரு முடிவுக்கு வருவாங்க தேர்தல் ஆணையத்துல? இல்ல, சில சமயம் புரியாமலும் வருவாங்க, சில சமயம் புரிஞ்சு தடங்கல்களை ஏற்படுத்துவாங்க. ரெண்டுமே இருக்கு. இது ஒரு பெரிய பல்கான இது இல்ல சார். அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், காவல்துறையினர், அப்புறம் ஊடகத்துறையினர்னு வேற சொல்றாங்க. ஊடகத்துறையினருக்கு என்ன ரோல் அதுல வருது அப்படின்னு தெரியல. கவர் பண்ண போறவங்க, அதனால வெளியில வேலை பாக்குறவங்க அங்க கவர் பண்ண போறாங்கன்னா அவங்க இந்த போஸ்டல் ஓட்டு போடுறதுக்கு அனுமதி இருக்குது, அவங்க போடுறாங்க. எல்லாமே பழைய நடைமுறைங்கிறது. எந்த மாவட்டத்துல அவங்க வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்களோ அந்த அலுவலர்கள்ட்ட ஓட்டு போட்டு கொடுத்தா போதும், அவங்க அந்தந்த தொகுதிகளுக்கு பிரித்து அனுப்பி விடுவார்கள் அப்படின்னு சொல்லுது. ஆனா இப்ப அந்தந்த தொகுதிக்கு போய் அதை ஃபார்மை வாங்கி ஃபில்அப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க சொல்ற ஒரு நாள்ல இங்க இருந்து போய் ஓட்டும் போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, அதாவதுங்க இதுல ஆங்கிலத்துல ஓல்ட் ஆர்டர் சேஞ்சத் ஈல்டிங் பிளேஸ் டு நியூ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் நன்னூல் இலக்கணம் சொல்லுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையினானே. அது தமிழ் இன்னும் தெளிவா சொல்லுது. பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல, அதுல தப்பு இல்ல, கால வகையினானே. அந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். இப்ப சொல்றது இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி இல்ல, அதனால இந்த நடைமுறை தேவையில்லை. ஏற்கனவே இருக்கிற நடைமுறை நல்ல நடைமுறை, அதை விட பெட்டரா இருக்கணும். பொதுவாக பழைய விதிகளை மாற்றி புதிய விதிகள் கொண்டு வருவது அப்படிங்கிறது எப்ப நடக்குது? அல்லது ஒரு சட்டத்தை போடுறதுங்கிறது எப்ப நடக்குது? அந்த முறைகேடுகள் அங்கு நடக்கும் போது அதை தடுப்பதற்காக புதிய விதிகள் வருது. அப்ப இந்த பழைய சிஸ்டம்ல டிலே இந்த சிஸ்டம், இது மாதிரி பல காரணங்களுக்காக வேண்டி பழைய ரூலை மாத்தி புது ரூலை கொண்டு வந்து நினைப்பாங்க. ஆனா இதுல பழைய சிஸ்டத்துல எந்த விதமான இதுவும் இல்ல, இடைஞ்சலும் இல்ல, அது பாட்டுக்கு ஒழுங்கா போய்கிட்டு இருக்கு. அப்போ இதுக்கு பின்னால வேற என்ன காரணம் இருக்க முடியுங்கிறது புரியல. மேலோட்டமாக அந்த செய்தியை பார்க்கும்போது புரியல. வம்பு பண்ணணும், அதாவது தொல்லை கொடுக்கணுங்கிறதுக்காக மாத்த மாட்டாங்கல்ல சார்? அதாவது 3 மாநில இவங்க எதிர்கட்சியா இருக்கிற 3 மாநிலத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த 3 மாநிலத்திலையும் உள்ள ஆளுங்கட்சிகளுக்கு ஆதரவு இருக்கு. அந்த எதிர்கட்சிகள் ஆள்றாங்களே அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அப்படி இருக்கும்போது இவங்க அந்த இதுல போஸ்டல் ஓட்டு போடுறவங்களையும் பெரும்பாலானோர் இவங்களுக்கு வாக்களிக்கலாம் அப்படிங்கிற நிலைமை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு 1967 போஸ்டல் பேலட் முதற்கொண்டு காங்கிரஸ்க்கு எதிராக போச்சு. மற்றபடி போஸ்டல் பேலட்ல பெரும்பாலும் ஆளுங்கட்சிக்கு சாதகமா தான் இருந்திருக்கு. ரொம்ப, அதாவது இது இருந்தாலும் ரொம்ப ரொம்ப சின்ன மார்ஜின்ல தான் அவங்களுக்கு எகென்ஸ்டா போயிருக்கு. இப்ப இவங்க பண்ற காரியம் இந்த மாதிரி இந்த 3 மாநிலத்திலுமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 8 லட்சம் ஓட்டுல ஒரு 6 லட்சம் ஓட்டு, 5.5 லட்சம் ஓட்டு இவங்களுக்கு ஆதரவா வருதுன்னு சொல்லி வைங்க.
ஆளுங்கட்சிக்கு. அது இடைஞ்சல் பண்ற மாதிரி தான் இப்ப இதை கொண்டு வந்திருக்காங்க. அதாவது இப்ப எப்படி இருக்குன்னா, எலெக்ஷன் கமிஷன் பண்ணா அவங்க உண்மையிலேயே அறியாமையால ஏதாவது பண்ணா கூட, இல்ல இவன் வேணும்னே தான் பண்றான் அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு தான் அவங்க நடைமுறை இது வரைக்கும் இருந்திருக்கு. அதனால இதையும் சந்தேக கண்ணோட தான் பார்க்க வேண்டியது. அஹ், அஸ்ஸாம்லயும் கூட கொகாய் ரொம்ப உற்சாகமா இருக்கிற மாதிரி தான் தெரியுது சார், கௌரவ் கொகாய். ஆமா, ஆமா. ஏன்னா காங்கிரஸ்ல சில முக்கிய புள்ளிகள அவங்க வந்து இழுத்துட்டாங்க. அதாவது காங்கிரஸுக்கு ஆ, இன்னைக்கு உள்ள தொந்தரவு ஒரே ஒரு தொந்தரவு தாங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பேசும்போதே சொல்லியிருக்கேன். ராகுல் ஆ, காந்தி வந்து ஓல்டு வுட் அத்தனையும் வந்து தூக்கி எறியணும். ஏன்னா அவங்க எல்லாமே இப்ப புரோ ஹிந்துத்துவவாதிகள் தான். அவங்க வந்து காங்கிரஸ் பலமா இருக்குங்கிறனால காங்கிரஸ் கூட இருந்தாங்க. என்னைக்கு ஆ. காங்கிரஸ் விட்டுட்டு அவங்களுடைய ரியல் இன்டென்ஷனை வந்து ஃபுல்ஃபில் பண்ற ஒரு கட்சி இன்னைக்கு பதவிக்கு வந்துருச்சுன்னா அவங்க அந்த பக்கம் போயிருவாங்க. உள்ள இருந்துகிட்டே அதுக்கு சாதகமா இருப்பாங்க. இல்லைன்னா வெளியில போய் சாதகம் பண்ணுவாங்க. இப்ப பாருங்க எலெக்ஷன் சமயத்துல வந்து சில முக்கிய தலைவர்கள் வந்து அஸ்ஸாம்ல வந்து காங்கிரஸ்ல வந்து இதுக்கு போயிருக்காங்க. பிஜேபி போயிருக்காங்க. ராகுல் பண்ண வேண்டியது, கார்கே பண்ண வேண்டியது என்னன்னா, நாட் நெசசரிலி ஓபிசி எஸ்சி எஸ்டின்னு சொல்லி இருக்க வேண்டியதில்ல. இந்த கொள்கையில் உண்மையான ஈடுபாடு கொண்ட இளைய தலைமுறையை அவங்க வந்து தலைவர்களா இன்னைக்கு உருவாக்கணும். இது ரொம்ப தேவை. அது நான் ஏன் சொல்றேன்னா, ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இருந்தாலும் ஒரு ஆன்டி எஸ்சியா இருப்பாரு, ஆன்டி ஓபிஎஸ்சியா இருப்பாரு. இட்ஸ் நாட் நெசசரிலி ட்ரூ. ஏன் விபி சிங் எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவர்? அதனால எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவரா இருந்தாலும் சோசியல் ஜஸ்டிஸ்ல நம்பிக்கை உள்ளவங்க. ஏன் இன்னைக்கு வந்து இதை வந்து பிராமின் கம்யூனிட்டி வந்து தமிழ்நாட்டுல பொதுவா வந்து ப்ரோ எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பேசுறாங்க. பெரும்பாலும் அப்படித்தான். அது என்னுடைய நண்பர் ஒருத்தர் அவர் சொன்னாரு, நாங்க மைனாரிட்டி கம்யூனிட்டி, நாங்க சார்ந்துதான் இருக்க முடியுங்கிறது வந்து எங்களுக்கு எழுதப்படாத விதி அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஆக்ட் ஆஃப் சர்வைவல். ஆனால் மிக பெரும் புரட்சியாளர்கள் பிராமின் கம்யூனிட்டில இருந்து வந்திருக்காங்க. இங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியா முழுக்க வந்திருக்காங்க. அதனால ஒரு முழு குழுமமே முழுக்க முழுக்க நமக்கு விரோதமா தான் இருக்கும்னு சொல்லி நினைக்க வேண்டியதில்லை. ஒரு குழுமமே நமக்கு முழுக்க முழுக்க ஆதரவா இருக்கும்னு நினைக்க வேண்டியது. தகுந்த ஆட்களை தேர்ந்தெடுத்து இன்னைக்கே இளைய தலைமுறையை உருவாக்குனா அவங்க உயிரை கொடுத்து வேலை பார்ப்பாங்க. அவங்க மேல ஆமா. நம்பிக்கை வச்சு அந்த குழுமங்களும் வருவாங்க. அது இல்லாத வரைக்கும் காங்கிரஸுக்கு சிக்கல் தான். அது போக அது வந்து கோட்பாட்டு ரீதியான கோளாறாகவும் வருது சார். பிறப்பு வந்து ஒரு ஆமா, மனிதனுடைய குணநலன்களை தீர்மானிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டா அது வந்து வேற மாதிரி தியரியா போயிடுது. ஆமா. வேற மாதிரி ஆஹ் தெரிய போயிரு. ஆமா. மாற்று மாற்று அரசியல் பேசக்கூடியவர்கள், அந்த தியரியை ஏற்காதவர்கள் அதே மாதிரி ஒரு கவுண்டர் நரேட்டிவ் பேச முடியாது. சரி. ஆமா. பட் அதுக்கு பொருள் வந்து என்ன சார்? எந்த சூழல்ல வளர்கிறோமோ அது வந்து நம்மளுடைய உணர்வுகளை ஒரு மாதிரி ஷேப் பண்ணுதுங்கிறது உண்மைதானே? அதுவும் அதாவது அதான் 2 அதுவும் உண்மை. அதுவும் உண்மைதான். எந்த சூழல்ல என்ன வளர்றோமோ சொல்லப் போனா ஆமா. என்ன சொல்லப் போனா இந்த வளர்ற சூழ்நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வளர்ற சூழ்நிலை தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அது பெரும்பாலும் பிறப்பு சார்ந்ததாகவும் வளர்ற சூழ்நிலை இருக்கிறதுனால புரிதல்ல வந்து பிறப்பே தீர்மானிக்குதுங்கிற மாதிரி ஒரு புரிதல், அப்படின்னு தவறான நினைக்கிறேன். புரிதல் வந்துருது. ஆமா. இப்ப உதாரணமா பெண்கள் வந்து இப்ப என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னாரு. சார் நீங்க எஸ்சி சப்ரஷன் சொன்னீங்க, ஓபிசி சப்ரஷன் சொன்னீங்க. ஆனா முதல் சப்ரஷன் வந்து ஜெண்டர் சப்ரஷன் தானே சார். பெண்கள். பெண்களைத்தானே முதல்ல அடிமைப்படுத்தினாங்க. உண்மை. அது உண்மை. ஆனா எப்படிப்பட்ட அடிமை மனப்பான்மை வந்துருச்சுன்னா, மனநிலை. இதாவது என்விரான்மெண்டல் ஃபேக்டர். ஒரு தாய்க்கு வந்து ஒரு பையனும் 2 பொம்பளை பிள்ளைங்களும் இருந்தா, பையனுக்கு அதிகமா சாப்பாடு குடுக்குறது. அவன் நம்மள பின்னாடி பார்த்துக்குவான் அப்படின்னு நினைக்கிறது. இந்த மனோபாவம் எங்கிருந்து வந்தது? அந்த சூழ்நிலையினால வந்ததுதான். ஆனா பெரும்பாலும் உண்மையில நடக்கிறது என்ன? பையன் அளவுக்கு பெண்கள் பார்த்துக்குவாங்க. அல்லது பையனை விட பெண்கள் நல்லா பார்த்துக்குவாங்க. அப்படிங்கிறது பல குடும்பங்கள்ல வந்து நிதர்சனமா காணப்படுது. அதனால என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் தே டிட்டர்மின் த ஷேப் ஆஃப் ஹியூமன் மென்டல் மேக்கப் ஆல்சோ. அது நிஜம். உடல் நலம் பாதிக்கப்பட்டோ அல்லது ஒரு எக்ஸசைஸ் வாக்கிங் கண்டிப்பாக போகணும் அப்படின்னோ இருக்கக்கூடிய அப்பாக்களை பெரும்பாலும் வாக்கிங் காலையில கூட்டு போறது மகள்களாகத்தான் இருக்கிறாங்க. ஆமா, ஆமா. பெண்களா தான் இருக்காங்க. இருக்கிறாங்க. நான் அன்றாடம் பார்க்கிறேன் அத. மகள்கள் தான் கையை பிடிச்சிட்டு அப்பாவை கூட்டு போறாங்க. அவர் மெதுவாக வாக்கிங் வராரு. நான் இதுல வந்து ஒரு டெபுடேஷன் ஒண்ணு கூட்டு போயிருந்தபோது, சிங்கப்பூர், மலேசியா, இந்தோனேஷியா ஹெல்த் டெபுடேஷன் கூட்டு போயிருந்தபோது, ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியுடைய சீஃப்பும் வந்து எங்களுடைய இதுல வந்து மெம்பரா இருந்தார். ஏன்னா அந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து இட் இஸ் வெரி மச் லிங்க்ட் இந்த இதுல எல்லாம் வந்து. அப்ப அவரு வீட்டுக்கு வந்து அவருடைய மகள் வந்து அங்க சிங்கப்பூர்ல திருமணமாகி இருந்தாங்க. அப்ப அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு வந்து நைட்ல வந்து சாப்பாட்டுக்கு எங்களை கூட்டு போயிருந்தாரு. கூட்டு போயிட்டு நாங்க கிளம்பும் போது அந்த பொண்ணு என்கிட்ட வந்து, அங்கிள் ப்ளீஸ் நாளைக்கு அப்பாவுக்கு எந்த வேலையும் கொடுக்காதீங்க. எங்க அப்பா என் கூட இருக்கணும். நான் அவரை நிறைய இடத்துக்கு கூட்டு போகணும். எனக்கு கேட்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்தது.
நான் சொன்னேன், அம்மா அப்படி முழுக்க முழுக்க உங்க அப்பாவை ஸ்பேர் பண்ண முடியாது. நான் ஒண்ணு செய்யறேன். காலையில 10 மணில இருந்து 1 மணி வரைக்கும் அப்பாவை என் கூட வச்சுக்கிறேன். எங்களுக்கு வேலை இருக்கு. அதுக்கப்புறம் நாள் முழுக்க நீ அப்பா வந்து உன் கூட வச்சுக்கோ. இரவு சாப்பாடு வரைக்கும் வச்சுக்கோ. சாப்பாட்டுக்கு அப்புறமும் வச்சுக்கோ. அவர் உங்க வீட்டிலேயே தங்கிட்டு மறுநாள் காலையில ஹோட்டலுக்கு வந்தா கூட எனக்கு போதும். ஆனா கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. நீங்க சொல்றது ரொம்ப ரொம்ப உண்மை. அதுக்கப்புறம் சார் இங்க அதிமுக கூட்டணிக்குள்ள தொகுதிகளை எல்லாம் பங்கிட்டு கொடுத்தாச்சு. வேட்பாளர்கள்ல ஃபர்ஸ்ட் லிஸ்ட் கொடுத்துட்டாங்க. அவங்க ரொம்ப பிரச்சாரத்தையும் மயிலாப்பூர்ல ஆரம்பிச்சுட்டாங்க. வி ஆர் அஹெட் அப்படின்னு ஒரு மகிழ்ச்சியில அவங்க இருக்கிறாங்க. ஆனா திமுக கூட்டணியில தொகுதிகள் ஒதுக்கீட்டுல இன்னும் இழுபறி தொடர்கிறது அப்படின்னு மீடியால செய்திகள் வருது. தொகுதி எண்ணிக்கை முடிவாயிடுச்சு. ஆனா எந்தெந்த தொகுதிகள்னு முடிவு செய்யறது இல்ல. அப்போதும் பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்படின்னா அதுக்கு என்ன அர்த்தம்? 2 விஷயங்கள் வருது. எல்லா விஷயங்களையும் முதலமைச்சரோட பேசித்தான் முடிவெடுக்கிறது அப்படின்னு ஒரு முடிவுக்கு இந்த கூட்டணி கட்சிகள் வந்துடுச்சா அப்படிங்கிறது ஒண்ணு. இல்ல கூட்டணி கட்சிகளோட பேசக்கூடிய நெகோசியேட்டிங் ஸ்கில்ஸ் வந்து திமுக உருவாக்கிய பேச்சுவார்த்தை குழுவுக்கு இல்லைன்னு அர்த்தமா? என்ன, எதனால அது டிலே ஆயிட்டே இருக்கு? இல்ல, இங்க வந்து உள்குழும ஜனநாயகம் வந்து இங்க ரொம்ப அதிகம் திமுக கூட்டணியில. உள்குழும ஜனநாயகம். அதனால அவங்க வந்து வெளிப்படையா பேசுறாங்க. இப்ப இவங்களும் சொல்றாங்க, சிபிஐ வந்து 5 தொகுதிகள் வந்து ஏத்துக்கிட்டாங்க. ஆனா ஒவ்வொருத்தரும் ஏத்துக்கிட்டதுக்கு முன்னாடி சிஎம் போய் பார்த்தாங்க. சிஎம் போய் பார்க்கும். இப்ப அதுக்கு முக்கியமான காரணம் என்னங்க, மத்தவங்களுக்கு இது விருப்பமா இருக்கோ, இதை கேட்கறதுக்கு விருப்பமா இருக்கோ இல்லையோ, ஸ்டாலின் ஹேஸ் grown வெரி டால் இன் ஸ்டேச்சர். அது யாராலையும் மறுக்க முடியாது. ஏன்னா அனைத்து இந்திய அளவில் குறிப்பிடத்தக்க ஒரு தலைவரா இருக்காரு. தமிழ்நாட்டு அளவில் இன்னைக்கு ஸ்டாலின் அளவிற்கு பண்போட பக்குவமா பேசுற இன்னொரு சிஎம் கேண்டிடேட் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. யாருமே இல்லை. இபிஎஸ் உட்பட அப்படி ஒரு பண்போட பக்குவத்தோட பேசுற தலைவராக வேற யாரையும் பார்க்க முடியல. அதனால எப்படி சூழ்நிலை இருந்தாலும் ஸ்டாலின் போய் நின்ன உடனே அவரு சொல்ற சொல்யூஷனை ஏத்துக்கிடக்கூடிய மனப்பக்குவத்துல மத்த கூட்டணி கட்சி தலைவர்கள் இருக்காங்க. ஏன்னா ஹி ஸ்பீக்ஸ் ரேஷனலி. அதுக்கப்புறம் இன்னொன்னு என்னன்னா, ஒளிவு மறைவில்லை. அவரு நேத்து முந்தா நாள் பேசலாம்னு தெரியுது. டிஎம்டிஏக்கு இது மாதிரி அதிக தொகுதிகள் கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோங்கிறத முதல்லயே தன்னுடைய கட்சி தோழமை கட்சிகள்கிட்ட சொல்லியிருக்காரு. அது சொல்றாரு அவர். எங்களுடைய சிரமங்களை வந்து நாங்க எடுத்து சொன்னோம். எந்த ஒளிவு மறைவும் இல்லாம பேசணும். வெளி உலகத்துக்கு பிரச்சனைக்கு சொல்லாம இருந்திருக்கலாம். அவங்களுக்குள்ள பேசும்போது உங்களுக்கு நான் 5 கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது காரணம் நான் டிஎம்டிக்கு இது மாதிரி அதிகமா கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு முதலே சொல்லித்தான் செஞ்சிருக்காரு. அதனாலதான் கம்யூனிஸ்ட் கட்சி வந்து என்ன சொல்றாங்க, மற்றவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாங்க, அதிகமா கொடுத்தாங்கிறத பத்தி நாங்க பேசவே இல்லை. அதை பத்தி எங்களுக்கு எந்த விதமான அப்ஜெக்ஷன் இல்லை. எங்களுக்கு கொஞ்சம் குறைஞ்சிருச்சு, 6ல இருந்து 5 ஆயிருச்சு அப்படிங்கறதா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. ஆனால் 6ல கண்டெஸ்ட் பண்ணி 2 ஜெயிக்கிறத விட 5ல கண்டெஸ்ட் பண்ணி 3ஓ 4ஓ 5ஓ ஜெயிச்சா அது வந்து வரவேற்க தகுந்தது தானே. அப்படி அந்த மனநிலை வருவதற்கு காரணம் அவர் கொடுக்குற அஷூரன்ஸ். உங்களுடைய தொகுதியில வந்து எங்களுடைய தொண்டர்கள் வந்து தன்னுடைய தொகுதியை நினைச்சு வேலை பார்ப்பாங்க. தன்னுடைய தொண்டர்களுக்கு அதே மாதிரி அட்வைஸ் பண்றாரு. அப்ப இந்த ப்ராசஸ் வந்து டிலே ஆகும். ஆனா இந்த ப்ராசஸ்ல வந்து டிலே ஆகுறதுல வந்து என்னன்னா, எல்லா விதமான சின்ன சின்ன மன வேறுபாடுகளும் இல்லாம எவ்ரிதிங் வில் பி சார்ட்டட் அவுட். இப்ப 2-3 கட்சிகள் வந்து திமுக ஜெயிச்ச தொகுதியை கேட்கறாங்க. இது திமுக காரங்க எப்படி ஏத்துக்குவாங்க? கண்டிப்பா ஏத்துக்க மாட்டாங்க. அப்ப இதுல எல்லாம் வந்து இவர் தான் ஸ்டாலின் தான் தலையிட்டு பேச வேண்டியிருக்கு. இட் டேக்ஸ் டைம். அப்படிதான் நான் பாக்குறேன். காங்கிரசுக்கு 3 தொகுதிகள் அதிகமாக இருக்கு. விடுதலை சிறுத்தைகளுக்கு 2 தொகுதிகள் அதிகமாக இருக்கு. தேமுதிக புதிதாக வந்த கட்சிக்கு 10 தொகுதிகள் கொடுத்திருக்கிறாங்க. சிபிஐ சிபிஎம்முக்கு தொகுதிகளை கொடுக்கும் போது ஒரு சீட்டு குறைக்க சொல்லும் போது திமுகவும் குறைக்க நேரிடுகிறது. அப்படின்னா எங்க குறைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு கேள்வி பரவலாக இருந்தது மக்கள் மத்தியில, விமர்சகர்கள் மத்தியில. அவங்க 2021ல கூட்டணி கட்சிகளோட சேர்த்து அவங்க போட்டியிட்ட தொகுதிகளுடைய எண்ணிக்கை 2021ல 187. இப்போ 12 இடங்கள் குறைஞ்சு 175ல நிற்கிறாங்க. அவங்களுக்கு 12 இடங்கள், அவங்க அந்த கூட்டணி கட்சியோட சேர்த்து 15 இடங்கள் குறைஞ்சிருக்கு. தனியாக மட்டுமே 164 தான். அவங்க திமுக கேண்டிடேட் வந்து 164 பேர் தான். 164ல நிற்கிறாங்க. கூட்டணி கட்சி 173ல இருந்து 164க்கு திமுக ஒரிஜினல் திமுக கேண்டிடேட்டுடைய எண்ணிக்கையும் குறைஞ்சிருக்குது. 164க்கு குறைஞ்சிருக்குது. அதனால எந்த விதத்துல பார்த்தாலும் இது அரசியல் நேர்மை இல்லாம நடந்துகிட்டாருன்னு சொல்லி ஸ்டாலின் சொல்ல முடியாது. கூட்டணி கட்சி அரசியல் சொல்ல முடியாது, நிச்சயமா சொல்ல முடியாது. அப்புறம் நீங்க இன்னொன்னு கேட்டீங்க, ஏங்க அங்கெல்லாம் ஒன்றும் குழப்பம் இல்லை, கான்ஸ்டியூன்ஸ்ல அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, இங்க இருக்கே அப்படின்னு.
அங்க வந்து உங்களுக்கு வந்து பெரம்பு வச்சுக்கிட்டு வாத்தியார் உட்காந்துருக்காருங்க. இங்க பெரம்பு வச்சுக்கிட்டு இருக்கிற வாத்தியார் இங்க இல்ல திமுக. அதனால ரெண்டுக்கும் நடுவுல பெரிய சார் வித்தியாசம் இருக்கு. பெரம்பு வச்சுட்டு வாத்தியார் உட்கார்ந்து இருக்கிறது கண்ணுக்கு தெரியணும்னு அவசியமே கூட இல்ல. கிடையாது. கண்ணுக்கு தெரியாம உட்கார்ந்துருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. அதே மாதிரி தான் அவர் ஃபங்க்ஷன் பண்றாரு. கண்ணுக்கு தெரியாத அதிகாரத்துக்கு தான் கட்டுப்பட வேண்டியது இருக்கு அவங்களுக்கு. ஆனாலும் முணுமுணுப்புகள் அங்கேயும் கேக்குது. புரட்சி பாரதம் ஏங்க ஒண்ணே சேர்ந்தவர் ஒண்ணு சொல்றாரு. ஒண்ணே ஜி கே ஒண்ணு வாசன் இந்த ஒண்ணே ஒண்ணு ஜி சொல்றேன். இவர் வந்து ஆ, திரும்ப திரும்ப என்ன சொன்னாரு? அமமுக தலைவர் வந்து என்ன சொன்னாரு? தினகரன். இவர் வந்து எடப்பாடி சிஎம்னு அனௌன்ஸ் பண்ற ஒரு கூட்டணிக்கு கூட நான் சேர்றதா பேச்சே கிடையாதுன்னு சொன்னார். அப்புறம் ஆமா. ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? அண்ணன் எடப்பாடியை முதலமைச்சர் ஆக்குவதுதான் என்னுடைய ஒரே கடமை, உயிர் கடமை அப்படின்னு டெல்லியில போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் சொன்னாரு. அப்ப ஆமா. இடையில் சில பக்கங்களை காணோம். நம்ம தான் கண்டுபிடிச்சுக்கணும். அவ்வளவுதான். அப்புறம் ஹிந்துல வந்து இன்னொரு செய்தி மேஜராக போட்டிருக்கிறாங்க. அண்ணாமலை கடுமையான அதிருப்தியில இருக்கிறாரு. தன்னுடைய அதிருப்தியை பாஜக தலைமைக்கு டெல்லிக்கு தெரியப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி இருக்குது. அதுல அவர் வந்து தமிழ் மாநில காங்கிரஸுக்கு கொடுத்த சீட்டு 3 சீட்டு மினிஸ்டர்ஸ் கண்டெஸ்ட் பண்ற சீட்டு, அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் சொந்த தொகுதி. மீதி 2 சீட்டு 20 வருஷமாக அதிமுக ஜெயிக்காத தொகுதி கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு அவரு குற்றம் சாட்டுகிறார். அது போலவேதான் புதிய நீதி கட்சிக்கும் இந்திய ஜனநாயக கட்சிக்கும் அப்புறம் ஜான் பாண்டியனுடைய ராஜபாளையம் தொகுதி கொடுத்ததையும் அவர் வந்து சுட்டி காட்டுறாரு. டாக்டர் கிருஷ்ணசாமி தனக்கு சீட்டு கொடுக்காதத சுட்டி காட்டி தனியாக நாங்க கேண்டிடேட் போடுவோம், எங்களுக்கு எதிராக அதிமுக செயல்பட்டு விட்டது அப்படின்னு சொல்றாரு. ஆக அங்கேயும் இந்த மாதிரி சிறு சிறு அமைப்புகளாக இருக்கலாம். ஆனா அங்க அந்த சிறு சிறு அமைப்புகளுக்குள்ள சிறு முடிவாகல அப்படிங்கிறது தெரியுது. இல்ல அந்த இங்க நம்ம கட்சிக்குள்ளே பேசி பிஜேபிக்குள்ள அரவக்குறிச்சி ஏதோ ஒரு கான்ஸ்டிடுவன்சியை பத்தி அந்த கட்சிக்குள்ளே அதிருப்தி இருக்கு. அந்தந்த அது கீழ்மட்டத்தில் உள்ளவங்க பேசுறாங்க, ஆமா, வாய்ஸ் எழுப்புறாங்க, குரல் எழுப்புறாங்க. குரல் எழுப்புறாங்க. அங்க இதுல வந்து கோயம்புத்தூர்ல நம்மளை எல்லா இருக்கலாம். பெரும்பாலும் அமைச்சர்களை எதிர்த்து போட்டி போட வேண்டிய எல்லா கான்ஸ்டிடுவன்சியையும் தோழமை கட்சிகளுக்கு கொடுத்துட்டாரு எடப்பாடி. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு வெளியில சொல்றாங்கல்ல சார், அது உண்மையாக இருந்தால் தைரியமாக மினிஸ்டர்ஸ் எடுத்து போட்டியிட்டு வெல்லலாம்ல. அப்போ மினிஸ்டர்ஸ் எடுத்து போட்டியிடுவதற்கு மினிஸ்டர்ஸ் எடுத்து போட்டியிடுவதற்கு தயக்கம் இருந்ததுன்னா ஆன்டி இன்கம்பன்சி இருக்குன்னு சொல்வது பொய்ன்னு தானே அர்த்தமாகுது. ஆமா, இப்ப அவங்க தனிப்பட்ட முறையிலையும் பேசும்போதும் அவங்க வந்து ஒத்துக்கிறாங்க ஆன்டி இன்கம்பன்சின்னு அவ்வளவு பெருசா இல்ல அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாங்க. இன்னொன்னு என்னன்னா, பிஜேபி வந்து ஏதாவது இவங்களுடைய ஆட்சி குறைன்னு சொல்றாங்கன்னா, நான் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன், ஏடிஎம்கேக்கு சொல்வதற்கு உரிமை இருக்கிறது, வாங்கி கட்டி கொள்வதற்கு உரிமை இருக்கு. ஏன்னா இவங்களை பத்தி பேசுவாங்க, உங்க லட்சணம் என்னன்னு சொல்லி இவங்க டிஎம்கே திருப்பி கேட்பாங்க, உங்க ஆட்சியில் என்ன நடந்துன்னு கேட்பாங்க. ஆனா பிஜேபிக்கு இந்த திமுகவை பத்தி சொல்றதுக்கு ஒரு அருகதையே கிடையாது. ஏன்னா இவங்க மற்ற மாநிலங்கள்ல இவங்க ஆடுறாங்களாங்க, எந்த லட்சணத்துல இருக்கு? இவங்க போட்டிருக்கிற எத்தனை வளர்ச்சி திட்டங்களை வந்து அந்த மாநிலங்கள் வந்து பிஜேபி போட்டிருக்குன்னு ஒரு கேள்வி கேட்டா அவங்களுக்கு பதில் கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் இன்னொன்னு நம்ம எல்லாருமே மனசுல வச்சுக்கணும், இன்னைக்கு நம்ம வந்து டிஎம்கே வெர்சஸ் ஏடிஎம்கே, டிஎம்கே கூட்டணி வெர்சஸ் ஏடிஎம்கே கூட்டணி அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். இந்த விஜய் ஃபேக்டர் வந்து இட் இஸ் இன்டிட்டர்மின்டு அன்னோன் ஃபேக்டர். அது ஒண்ணு இருக்கு களத்துல வந்து. அதனுடைய தாக்கம் என்ன? இன்னொரு 1 மாசம் இருக்கு, நம்மளால போக போக புரிஞ்சுக்க முடியும். முதல்ல இருந்த வேகம் வந்து இப்ப வந்து தாவேக்கட்ட இல்லைங்கிறது உண்மை. ஆனால் காங்கிரஸ்ல நிறைய பேர் வந்து குறிப்பிடத்தக்க பதவியில இருக்கிறவங்க அல்லது இருந்தவங்க காங்கிரஸ்ல இருந்து தாவேக்காவுக்கு இழுக்கப்பட்டிருக்கிறார்கள், அல்லது அவங்க சொந்த விருப்பத்தில் போயிருக்காங்க. எப்படியோ போயிருக்காங்க. நேத்து ஒரு பெரிய நியூஸ் வந்தது. சோ அவங்களும் வந்து அரசியலில் தூய்மையெல்லாம் பேசிட்டு அரசியலில் தில்லுமுள்ளு செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் அப்படிங்கறத தெரிஞ்சுக்க முடியுது. தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு தேர்தல் களத்துல வேலை செய்யற விதத்தை பார்க்கும்போது இயல்பாக இன்றைக்கு மீடியா சப்போர்ட்டோட அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமா இருக்கிற மாதிரி தோற்றத்தோட இருக்கக்கூடிய தாவேக்கா தேர்தல் அறிவிப்பு வந்ததற்கு பிறகு தேர்தல் களத்துல ஃபீல் பண்ணவே முடியாத அளவுக்கு புறக்கணிக்கப்படும் அப்படிங்கிறது ரொம்ப காலமா நாம பேசிட்டு இருக்கிறது தான் சார். அவங்க வந்து வேறு விதமாக தங்களுடைய இருப்பை காட்டுவதற்கு முயற்சி செய்யறாங்க. அது தேர்தல் ஆணையத்தினுடைய பறக்கும் படை
தட்டை பிடிச்சோம், பாத்திரத்தை பிடிச்சோம், எல்லாத்துலயும் விசில் சின்னம் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லி ஒன்னா சொல்றாங்க. ஊழலை ஒழிக்க கிளம்பியவர்கள், முறைகேடுகளை ஒழிக்க கிளம்பியவர்கள், தேர்தலில் பாத்திரம் கொடுக்கிறது, அதுல விசில் சின்னத்தை பதித்து கொடுப்பதுன்னு ஒரு புதிய பண்பாடு இல்ல, இருக்கிற பண்பாட்டிலேயே தான் அவங்களும் போறாங்க. புதிய பாதை ஒண்ணும் அவங்க போடல. அதாவது உண்மையில திமுகவை தீய சக்தி, நாங்க தூய சக்தின்னு சொல்லி விஜய் சொன்னாரு. நான் அந்நேரம் சொன்னேன், திமுக தீய சக்தியா இல்லையான்னு மக்கள் பதில் சொல்லுவாங்க. ஆனா விஜய் ஒரு மாய சக்தி, இவர் தூய சக்தி எல்லாம் இல்ல. அப்படி மாயமா நின்றுதான் ஓட்டு வாங்கன்னு தான் பாக்குறது. இவரு 234 கான்ஸ்டியூன்சிக்கும் போறது இல்ல, போக முடியாது. இப்ப அவங்களுக்கு கூட்டம் நடத்துறதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒவ்வொரு கூட்டத்துக்கும் 3000 பேர் வருவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க இதுல டிஜிபி ஆபீஸ்ல சொல்லியிருக்காங்க 3000 பேர் வருவாங்க இந்த ஃபர்ஸ்ட் ஃபேஸ். அதுல எலெக்ஷன் கூட்டத்துக்கு 3000 பேர் மட்டுமா வருவாங்க. எம்ஜிஆர் வந்தா சரி 1 லட்சம் பேர் வந்தாங்க, கலைஞர் வந்தா 1 லட்சம் பேர் வந்தாங்க, காமராஜ் வந்தா 1 லட்சம் பேர் வந்தாங்க. மைதானத்துல கூட்டம் போடுவீங்க சார்? ஆமா, மைதானத்தான் போடணும், கூட்டம் மைதானத்தான் போடணும். தைரியம் இருந்தா எங்களுக்கு கேரவனை தாண்டி காலை கீழே வைக்க முடியாது சார். என்னன்னா இவ்வளவு இருந்தும் இளைஞர்கள்ல ஒரு பகுதி அந்த சினிமா மயக்கத்துல அவர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்கிறது நிஜம். அது எத்தனை ஓட்டா மாறும் அப்படிங்கறத பார்க்கணும். அடுத்து 234 கான்ஸ்டியூன்சிலையும் இவரால போக முடியாத போது இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்க போறாங்க, எத்தனை பேர் ஓட்டு போட போறாங்க அப்படின்னு பார்க்கணும். நாளையிலிருந்து ஒரு நாளைக்கு 5 தொகுதிகள் போகும் விதமாக நாளையிலிருந்து ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னு சொல்றாங்க. அவருக்கு தாவேக்கல 5 ஒரு தொகுதியில ஒரு தொகுதிக்குள்ள போய் ஒரு இடத்துலயாவது அவர் பேசுவாரு அப்படின்னு. 5 இடங்கள்னா 20 நாள்ல 100 தொகுதிகளாவது அவரால் போக முடியும் குறைஞ்சபட்சம். போகட்டும். இப்ப இதுல இவரு போகலன்னா திரு ஸ்டாலின் 234 தொகுதிக்கும் போக மாட்டாரு. ஆனா there is a battery of leaders, second rank leaders in DMK, ADMK also இருக்காங்க. இங்க அது மாதிரி யார் இருக்காங்க? ஒரு 3 பேர் இருக்காங்க. 3 பேர் முகம் தான் தெரியுது, வேற யார் இருக்காங்க? அப்புறம் காலம் மாறிடுச்சுல சார், டெக்னாலஜி வளர்ந்துடுச்சு, நாங்க வீடியோ போட்டாலே போதும். ஆமா, அதுல அந்த நம்பிக்கையில இருக்காங்க. வீடியோ போடுறது அவங்களுக்கு ஓரளவு பலனும் கொடுக்கும். அந்த இளைஞர்கள் மத்தியில் யார் யாருன்னு அவங்களுக்கு பிளைண்ட் சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு உத்வேகத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது நிஜம்தான். ஆனா அது எவ்வளவு பெரிய உத்வேகமா இருக்கும் அப்படிங்கறத பொறுத்து தான் பார்க்கணும். இன்னொன்னுங்க முக்கியமான விஷயம், கலைஞர் நாவலர் நம்பர் 2வா இருந்தாரு இதுல டிஎம்கேல. நாவலர் தான் பொதுச் செயலாளர் ஆக்குனாரு அண்ணா. தனக்கு அவர் அண்ணா அந்நேரமே டெமோக்ரஸியா நானே இருந்துகிட்டு இருக்க கூடாது, தம்பி வா தலைமை ஏற்கவான்னு சொல்லி அவரை கூப்பிட்டாரு. ஆனா முதலமைச்சர் சொல்லி வந்த போது it was presumed DMK-ல it was presumed நாவலர் will automatically become CM. ஆனால் சிஎம் ஆனது நாவலர் இல்ல, கலைஞர் ஆனார்னா அதுக்கு முக்கியமான காரணம் எம்ஜிஆர். ஒரு காரணம், எம்ஜிஆர் தன் சுயநலத்துக்காக அவர் எல்லாத்தையும் போன் பண்ணி என்ன சொன்னாரு, அந்த காலத்துல இருந்தவங்க சில பேர், எங்க அப்பா சில இந்த அரசியல் தலைவர்கள் பல பேர் கூட அவங்களுக்கு பழக்கம் உண்டு. ஒருத்தர் அந்நேரம் நான் சின்னவனா இருந்தபோது பேசுனது கேட்டிருக்கேன். எம்ஜிஆர் ஒண்ணுதாங்க சொன்னாரு, இவரை போய் பார்க்க முடியும், நம்ம கலைஞரை போய் பார்க்க முடியும், நாவலர் போய் உங்களால பார்க்க முடியுமா, உங்களுக்குன்னு ஒரு காரியத்துக்கு போக முடியுமான்னு எங்க ஒவ்வொருத்தருக்கும் போன் பண்ணாருங்க அப்படின்னு சொல்லி அந்நேரம் சொன்னாங்க. கலைஞர் அந்நேரம் இன்னொன்னு சொல்லுவாங்க, இந்த மல்லிப்புத்தூர்னு ஒரு ஸ்ரீ வெள்ளிப்புத்தூர் மல்லிப்புத்தூர் 2 உண்டு. வெள்ளிப்புத்தூர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆயிடுச்சு ஆண்டாளுங்க இருந்ததுனால. இது 2மே எங்க ஊருக்கு பக்கத்துல உள்ள ஊரு. அப்ப அந்த ஊர்ல அவர் கலைஞர் பேசுறதுக்கு வந்த போது அந்த ஊருடைய அந்த சின்ன செயலாளர் இருக்காருல்ல, அந்த ஒன்றிய செயலாளர் இருக்காருல்ல, அவரை பேரை சொல்லி கூப்பிட்டாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்து சொல்லுவாங்க, அத்தனை தொகுதியிலையும் உள்ள வட்ட செயலாளர், அவருக்கு கீழே உள்ள செயலாளர், அவங்களுடைய கட்சி அமைப்பாளர்களை பேர் சொல்லி கூப்பிடுற அளவுக்கு அவர் பரிச்சயம் வச்சிருந்தார். இது ரொம்ப பெரிய தகுதி ஒரு தலைவருக்கு, சந்தேகமே இல்லாம ரொம்ப பெரிய தகுதி. எங்களுக்கு மாவட்ட ஆட்சியரா இருக்கும் போதே சொல்லி கொடுப்பாங்க, 2 வருஷம் தான் இருப்பீங்க, ஆனா ஒரு கிராமத்துக்கு போறதுக்கு முன்னாடி அதனுடைய பிரச்சனையை புரிஞ்சுக்குங்க, அதுல யார் யாரெல்லாம் அதுல நல்ல காரியம் பண்றாங்கன்னு பேர் தெரிஞ்சுக்கோங்க, அவங்கள பேர் சொல்லி கூப்பிடுங்க, அதனால இவரோட இம்பாக்ட் பெரிய இம்பாக்ட். இப்ப எங்களுக்கு சொல்லி, ஆனா இவர் யார் சொல்லி கொடுத்தாங்க இவருக்கு? அதனால ஒரு தலைவருக்கு இது ரொம்ப பெரிய தகுதி, ரொம்ப பெரிய தேவை. அப்படி சொல்லி பார்க்கும்போது விஜய்க்கு என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு உள்ள பல தலைவர்களுக்கு 234 தொகுதியில் உள்ள கடைசி வரைக்கும் தெரியாம இருக்கலாம்.
ஆனால் தொகுதி வாரியாகவாவது தெரியும். தொகுதி வாரியாவது தெரியுமா? இதெல்லாம் முக்கியமான கேள்விகள். ஹிந்துல ஒரு கட்டுரை சொல்லியிருக்காங்க, தமிழ்நாட்டினுடைய நிதிஷா இல்ல தன்னை உறுதிப்படுத்திக் கொள்ளும் தலைவரா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு கேள்வியை வச்சுட்டு ஏஐடிஎம்கே லீடர் கன்ஃபரன்ஸ் அ பேட்டில் ஆஃப் பெர்செப்ஷன்ஸ் அப்படின்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாங்க. சுரேஷ்குமார் எழுதியிருக்கிறாரு. அதை எப்படி பாக்குறீங்க சார்? அவர் தன்னை உறுதிப்படுத்தி கொண்டிருக்கிறாரா, இல்ல அவர் நிதிஷ்குமாராக மாறுவதற்கு எல்லா வாய்ப்பும் இருக்கா? தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவரை டிச் பண்ணுவாங்களா? இல்ல, முதல்ல 27 சீட்டு கண்டெயின் பண்ணிட்டாருன்னு அப்ரிஷியேட் பண்ணாங்க. அடுத்து மொத்தத்துல தாமரைக்கு 35 பேர் தாமரை சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ண போறாங்கன்னு தெரிஞ்ச உடனே அப்ப மறுபடியும் தே ஹவ் ஸ்கோர்ட் அப்படின்னு சொல்லி இப்ப நேற்று விவாதத்துல கூட அதான் பேச்சா வந்தது. ஒருத்தர் சொன்னாரு, இவங்க நினைச்சிருந்தாங்கன்னா பிஜேபி நினைச்சிருந்தாங்கன்னா 70 சீட்டு வாங்கிருக்கலாம் தெரியுமா, அவங்களை 27 சீட்டுக்குள்ள இவர் கண்டெயின் பண்ணிட்டாருந்தாங்க. நான் சொன்னேன், இருங்க அவங்க நினைச்சிருந்தா 70 சீட்டு வாங்கியிருக்கலாம்னா அவங்க நினைக்காதனாலதானே 27 சீட்டுக்கு அவங்க ஒத்துக்கிட்டு இருக்காங்க. கண்ட்ரோல் அவங்ககிட்ட தான் இருந்துச்சு. நீங்க சொல்றபடி பார்த்தா அவங்க நினைச்சா 70 சீட்டு வாங்கியிருக்கலாம்னா அப்ப இதுல அவருக்கு என்ன கிரெடிபிலிட்டி இருக்கு? இன்னொன்னு, திமுக கூட சின்ன சின்ன கட்சிகள் சின்னம் ரொம்ப பெரிய விஷயங்கிறதுனால அவங்களுக்கு புதுசா ஒரு சுயேட்சை சின்னம் கிடைச்சா அதை இது பண்ண முடியாது, பெருமளவில் மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்க முடியாதுன்னு சொல்லி தங்களுடைய சின்னத்துல போட்டிட்டு சொல்றாங்க. அவங்களும் அதை ஏத்துக்கிட்டு இருக்காங்க. இங்க எதுக்கு பிஜேபி போட்டி போடுறாங்க, பிஜேபி சின்னத்துக்கு போட்டி போடுறாங்கன்னு உடனே இவர் சொன்னாரு, டிஎம்கே பிரஷர் கொடுக்குது. பிரஷர் கொடுத்துன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய கட்சியும் தங்களை நிலைநிறுத்திட்டாங்கல்ல பிரஷர் கொடுத்து, அதே மாதிரி பிரஷர் ஏன் கொடுக்க முடியல? இவங்க தானே கொடுத்துருக்கணும் அந்த பிரஷரை. எந்த வழியில நீங்க பேசினாலும் இன்னைக்கு ஏடிஎம்கேக்கு எங்க ஃபுல் அத்தாரிட்டி, ஃபைனல் அத்தாரிட்டி இருக்கு? அது இல்லை அப்படிங்கறதுதான் உண்மை. இப்ப இந்த எலெக்ஷன் சினாரியோ இன்னைக்கு உள்ள நிலைமையில நான் நினைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறும் அப்படின்னு. வெறும் வெற்றியில குறிப்பிடத்தக்க வெற்றியை பெறும். சரி, இந்த இம்பாசிபிள் சிச்சுவேஷன் இவங்க பிஜேபியுடைய கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னு சொல்லி வைங்க. அந்நேரம் சினாரியோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்பயே நான் சொல்றேன், நடக்காத ஒண்ணு. ஆனா நான் சொல்றேன், எடப்பாடி சிஎம் ஆக்குறதுக்கு அவங்க அவ்வளவு லேசா ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு தரம் அமித்ஷா முதல் தரம் கூட்டணி அமைஞ்ச போது சொன்னாரு எடப்பாடி முதல்வர், அதுக்கப்புறம் சொல்லிட்டாரு என்டிஏ ஆட்சி, அதுல ஏடிஎம்கே சேர்ந்த ஒருத்தர் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டாரு. என்டிஏ ஆட்சி அப்படின்னு மட்டும்தான் இவர் சொல்றாரு பிரதமர். ஏடிஎம்கே சேர்ந்த ஒருத்தர் முதல்வர்னு கூட அவர் சொல்லல இன்னைக்கு வரைக்கும். சரி, எடப்பாடி முதல்வராக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. முதல்வராக்க முடியாதுன்னு என்ன சொல்லுவாங்க? அப்ப உங்களுக்கு எங்களுடைய இது இல்லாம துணை இல்லாம ஆட்சி அமைக்க முடியாது, கவர்னர் ஆட்சி தான் வேண்டாம், கவர்னர் நாங்க நேரடியாக ஆண்டுட்டு போறோம் அப்படிங்கிறது அவங்க திட்டமா இருக்கும். அந்நேரம் என்ன நடக்கும் தெரியுமா? ஏடிஎம்கேல இருந்து தமிழர் தன்னாட்சின்னு சொல்லி நம்பிக்கை உள்ளவங்க அத்தனை பேர் 1/3 மேல ஒட்டுமொத்தமா டிஎம்கே போயிடும். நீ ஓன் ட்ரிக்கு மேல எங்களால ட்ரிக் பண்ண முடியும், இங்க திமுக ஆட்சி தான் நடக்கும், தமிழர் ஆட்சி தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் கூட அப்படி சொல்ல வரப்போறது இல்ல. இன்னைக்கு உள்ள நிலைமையில நான் நினைக்கிறேன் திமுக குறிப்பிடத்தக்க ஒரு வெற்றியோட நீங்க சொல்ற அந்த குறிப்பிடத்தக்க வெற்றி அப்படிங்கிறதுக்கு என்ன சார்? சிம்பிள் மெஜாரிட்டி, சாதாரண பெரும்பான்மை, பாதி இடங்களுக்கு மேல ஒரு தொகுதி 2 தொகுதி அப்படிங்கிறது மட்டும்தான் பொருளா, இல்ல அதையும் தாண்டி சிக்னிபிகன்ட்? இல்ல, குறிப்பிடத்தக்கங்கிறது சிக்னிபிகன்ட். நீங்க வெறுமனே சிம்பிள் மெஜாரிட்டி அதுல குறிப்பிடத்தக்க அளவுக்கு வெற்றி ஜெயிச்சிட்டாங்க, அவ்வளவுதான். இது பேசப்படத்தக்க வெற்றினாலே அது பெரிய வெற்றி. இன்னைக்கு அப்படி பெரிய வெற்றி நோக்கி அவங்க போயிட்டு அப்படி. ஆனா மறுபடியும் சொல்றேங்க, நான் எல்லா எலெக்ஷனையும் நடத்தி பார்த்திருக்கேன். நான் பார்லிமெண்ட் எலெக்ஷன், அசம்பிளி எலெக்ஷன், முனிசிபல் எலெக்ஷன், அதுக்கப்புறம் பஞ்சாயத்து எலெக்ஷன். 7 நாளைக்கு முன்னாடிதான் நமக்கு எலெக்ஷன் ட்ரெண்டை பத்தி உறுதியா சொல்ல முடியும். நீங்க சொல்றது அந்த முதலமைச்சர் கிளைம் அரைகூவல் விடுத்திருக்கிற மாதிரி 200+ அப்படிங்கிறதும் இல்ல, சிம்பிள் மெஜாரிட்டியும் இல்ல, நடுவுல அப்படின்னு அர்த்தமா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். 180 கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து 180, 185 இது மாதிரி இருக்கு இன்னைக்கு உள்ள நிலைமையில. மறுபடியும் சொல்றேன், இதுக்கு மேலேயும் போலாம், இது குறையும் போலாம். அது நம்ம கடைசி 7 நாளைக்கு முன்னாடி சொல்ல முடியும். சரி சார், ஓகே சார், நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார். ரொம்ப நன்றி, வணக்கம். வணக்கம்ங்க, வணக்கம்.